السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هن لباس لهم وأنتم لباس لهم. قال رسول الله صلى الله عليه وسلم: النكاح من سنتي. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் நம் ஆரியர் தலைவர் அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஏராளமான படைப்புகளை படைத்திருக்கிறார். அந்த படைப்புகளை அல்லாஹு தஆலா ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறோம் என்பதாக திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அதிலே குறிப்பாக இந்த மனித இனத்தை படைத்து அல்லாஹு தஆலா ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை என்ற ஒரு அடிப்படையிலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை கட்டமைத்திருக்கிறார். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா முதலாக படைத்து அவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து அவர்களுடைய மனைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்து அவர்கள் இருவரையும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ஒன்று சேர்க்கிறார். அல்லாஹு தஆலா முதலாக ஒரு பந்தத்தை இந்த உலகத்திலே அறிமுகம் செய்கிறான் என்று சொன்னால் அது கணவன் மனைவி என்ற பந்தத்தை தான் அல்லாஹு தஆலா அறிமுகம் செய்கிறான். அதற்கு பிறகுதான் தாய் தந்தை, அதற்கு பிறகுதான் சகோதர சகோதரிகள், அதற்கு பிறகுதான் எல்லா உறவுகளும். அல்லாஹ் இந்த உலகத்திலே முதலாக அறிமுகம் செய்கின்ற முதல் சொந்தம், முதல் பந்தம் கணவன் மனைவி என்று சொல்லப்படக்கூடிய பந்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் அல்லாஹு தஆலா திருமண வாழ்க்கையிலே இணைத்து இருவரையும் அல்லாஹு தஆலா கணவனும் மனைவி என்பதாக இந்த உலகிற்கு அல்லாஹு தஆலா அறிமுகம் செய்கிறார். அவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா ஏராளமான குழந்தைகளை இந்த உலகத்திலே உருவாக்கி மிக பெரும் சந்ததிகளை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ உலகத்திலே முதலாக அறிமுகம் செய்யப்பட்ட முதல் சொந்தம், முதல் பந்தம் கணவன் மனைவி என்று சொல்லப்படக்கூடிய பந்தம். இது சொர்க்கத்திலே உருவான பந்தம். இந்த சொர்க்கத்திலே உருவான பந்தம் இந்த உலகத்திலே நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுவும் அல்லாஹ்வினுடைய தூதராகிய அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகிறார்கள். ஒரு கணவன் மனைவி இந்த உலகத்திலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதராகிய அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். சொர்க்கத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த சொந்தம் மீண்டும் சொர்க்கத்திலேயே அல்லாஹு தஆலா சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பந்தமாக திருமண பந்தத்தை, கணவன் மனைவி என்ற அந்த சொந்தத்தை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். ஆகையால் கணவன் மனைவி என்று சொல்லப்படக்கூடிய இந்த உறவை நாம் எல்லாம் மேம்படுத்த வேண்டும். நாம் எல்லாம் அந்த உறவினுடைய மகத்துவத்தை குறித்து தெரிந்து வைத்திருக்கிறோம். நாம் எல்லாம் அந்த உறவினுடைய மகத்துவத்தை குறித்து புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு இடத்திலே நமக்கு சில பிரச்சனைகள், சில சச்சரவுகள் வரும்போது நாம் அந்த திருமண பந்தத்தை முறிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். ஆனால் அது அல்லாஹ்விற்கு பிடிக்காது என்பதாக
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறை, அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனாலதான் மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது, லா ரஹ்பானியத ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல துறவரம் என்பது கிடையாது. நான் மனைவி துணை இல்லாமல், நான் கணவன் துணைவி இல்லாமல் அல்லாஹை அடைய முடியும் என்பதாக யாராவது ஒரு மனிதன் சொன்னான் என்று சொன்னால் அவன் பொய் சொல்கிறான் என்று அர்த்தம். ஆன்மீகம் என்பது இந்த திருமண பந்தத்தோடு இருக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு உலகம் என்ன சொல்றது? ஆன்மீகம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறது. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. ஆன்மீகம் என்பது திருமண பந்தத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் ஆன்மீக பந்தம். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 63 வருட காலத்திலே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். திருமண பந்தத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டார்கள். நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆகவே இந்த திருமண பந்தம் என்பது, இந்த நிக்காஹினுடைய உறவு என்பது எல்லா காலகட்டத்திலையும் நீடிக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வின் எல்லை வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. அதனால்தான் திருமணத்தினுடைய நேரத்துல பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான நலவுகளையும் தருவானாக என்று நாம் ஏன் அவர்களை வாழ்த்தி பரக்கத்திற்காக துஆ செய்கிறோம் என்று சொன்னால், அவருடைய வாழ்வுல எந்த நேரத்திலையும் எந்த விதமான பிரிவும் ஏற்பட்டு விடக்கூடாது, எந்த மனக்கசப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது, எல்லா நேரத்திலையும் இவர்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும், சகிப்புத்தன்மையோடு வாழ வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும், ஈகோ பார்க்க கூடாது, இருவரும் இந்த திருமணத்தால் இணைந்த ஒரு பந்தத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நம்ம அந்த வாழ்த்துக்களை சொல்கிறோம். அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லைஃப் பார்ட்னர் என்பதாக. நமக்கு ஒரு பார்ட்னர், அவங்க நம்முடைய வாழ்க்கைக்கு அவங்க ஒரு பார்ட்னர். அது கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும், வாழ்வினுடைய எல்லை வரைக்கும் இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு எடுத்ததற்கெல்லாம் தலாக், எடுத்ததற்கெல்லாம் குலா என்ற மயம் எல்லா இடங்களிலேயும் வந்துவிட்டது. சினிமா துறைகளிலே, பிரபலங்களிலே இது மாதிரியான தலாக்குகள், இது மாதிரியான குலாக்கள், டைவர்ஸுகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. அவருடைய பழக்கம் பலவிதமான முறையில் இருப்பதால் அதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பெரும்பாலானவர்கள் சொல்கிறார்கள், இது மாதிரியான பிரபலங்கள் தங்களுக்கு மத்தியிலே டைவர்ஸ் செய்து கொள்வது சலித்து போவதின் காரணமாக, அல்லது குடும்பத்தில் சரியான உறவை மேம்படுத்தாமல் இருப்பதின் காரணமாக அவங்களுக்கு மத்தியில டைவர்ஸ் ஏற்படுகிறது என்பதாக சொல்லுகிறார்கள். நம்ம அதை பத்தி யோசிக்கிறோம். ரொம்ப பேர் எல்லாம் இதே டாட்டா தான் இருக்கு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களாமே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே என்பதாக. ஆனா நம்ம சுத்தி எவ்வளவு தலாக்குகள் நடைபெறுகிறது. நம்முடைய அல்லாக்கள்ல, நம்முடைய ஊர்ல, நம்முடைய ஜமாத்துல எவ்வளவு தலாக்குகள், எவ்வளவு குலாக்கள் தினமும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பற்றி நாம் என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கிறோமா? என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? நம்முடைய பக்கத்து வீட்டுல நடக்குது, நம்முடைய எதிர் வீட்டுல நடக்குது, நம்முடைய தெருக்கல்ல நடக்குது. நம்முடைய அல்லால நிறைய தலாக்குகள், நிறைய குலாக்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நாம் திருமணத்தை திருமணமாக பார்க்க இன்றைக்கு முடியவில்லை என்பதின் காரணமாகத்தான் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சரியான புரிந்துணர்வு இருவருக்கு மத்தியில் ஏற்படாமலேயே திருமண பந்தத்திற்குள் அவர்கள் இருந்து விடுகிறார்கள். அதனால கடைசியில் அது எங்க போய் விட்டுறதுன்னு சொன்னா இது மாதிரியான டைவர்ஸ்ல போய் விட்டுறது. அதனால்தான் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது, பொதுவாக ஒரு திருமணத்திற்கு என்னென்ன பார்க்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஉல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறார். இது இன்றைக்கு ஆணுக்கும் பொருந்தும், அப்படி எடுத்துக்கொள்ளலாம். நாம் லிமாலிஹா, அவளுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார். வலி அசபிகா, அவருடைய பாரம்பரியத்திற்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறார். வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகிற்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறார். 4வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது வலி தீனிஹா, அவருடைய மார்க்கத்திற்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி அவள் திருமணம் முடிக்கப்படுகிறார். இந்த 4 காரணங்களுக்காக வேண்டி ஒரு திருமணம் நடைபெறுகிறது. 4ஐயும் திருமணத்தில் பார்க்கலாம், தவறு கிடையாது. ஒரு பெண்ணிட்ட அழகை பார்க்கலாம், செல்வத்தை பார்க்கலாம், அவருடைய பாரம்பரியத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும், தீனை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஆனா இதுல எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது பல்ஃபர் பிதாத்தி தீன்,
நீங்கள் தீனுடைய பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. தீன் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த நாளும் வந்துடும், எல்லாமே வந்துடும். தீன் இல்லாம ஒரு பெண்கிட்ட அழகு இருக்குது, தீன் இல்லாம ஒரு பெண்கிட்ட வந்து செல்வம் இருக்குது, தீன் இல்லாம ஒரு பெண் பெரிய ஒரு பாரம்பரியத்தை கொண்டவளாக இருக்கிறாள் என்று சொன்னால் அது ரொம்ப காலம் அந்த வாழ்க்கை இனிக்காது, கசந்துரும், சீக்கிரத்திலேயே கசந்துரும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்கும் போது, திருமணம் முடிக்கும் போது நீங்கள் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த பெண்கிட்ட தீன் இருக்கான்னு பாருங்க, அந்த பெண் குர்ஆன் ஓதி இருக்கான்னு பாருங்க, அந்த பெண் ஐவேளை தொழுகிறாளா என்பதை பாருங்கள். மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய வகையில் தன்னுடைய ஆடைகளை அவள் அமைத்துக் கொண்டிருக்கிறாளா என்பதை பாருங்கள், ஹிஜாபுடைய முறை இருக்கிறதா என்பதை பாருங்கள். இதெல்லாம் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நம்ம என்ன செய்யறது கிடையாது, திருமணத்துல பார்க்கறது கிடையாது. ஆனா போனோன்னு என்ன கேட்கிறோம், முதல்ல பெண்ணுக்கு குர்ஆன் ஓத தெரியுமான்னு கேட்கணும். அவங்க வந்து குர்ஆன் ஓத தெரியுன்றதுக்கு ஒரு அடையாளமா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு குர்ஆன் பெட்டியை கொடுத்து அமுச்சு விட்டுறாங்க கல்யாணத்து அன்னைக்கு, குர்ஆன் ஓத தெரியும் சொல்லிட்டு. அந்த குர்ஆன் வந்து நம்முடைய வீட்டுல வந்து எங்க இருக்குதுன்னு சொன்னா ஒரு அலமாரியில இருக்குது, அது கீழே இறங்குறதே கிடையாது. அந்த குர்ஆனை வந்து என்ன செய்ய கிடையாது, எடுத்து ஓடுறது கிடையாது. இது கல்யாணத்துக்கு கொடுத்துரு குர்ஆன், இது அது பெட்டியிலே தான் இருக்கணும், அதை எடுத்து ஓதக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீர்வரிசையினுடைய அந்த இதுல என்ன செஞ்சாங்க, அதை அப்படியே அங்கேயே வச்சிடறாங்க, எடுத்து ஓதுறது கிடையாது. அன்புமிக்கவர்களே, இதே நிலை ஆணுக்கும் நாம் பார்க்க வேண்டும். ஆண்ட தீன் இருக்குதா, மார்க்கம் இருக்குதா, இதையும் நாம் ஆணிடத்துல பார்க்க வேண்டும். பெரும்பாலான இடங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா பெண்ணுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா இதைதான் கேட்கிறோமே தவிர ஆணுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா, அல்லது இந்த ஆண் தொழுகக்கூடிய ஆணா, அல்லது இந்த ஆண் வந்து நல்ல முறையில் இருக்கக்கூடிய ஆனா, இதெல்லாம் கேட்கறதே கிடையாது. பொதுவா தாடி வச்சிருந்தாலே பொண்ணு கொடுக்கறது கிடையாது. இந்த வயசுலயே ஒரு தாடி வச்சுட்டாரு, ஜுப்பா போட்டுட்டா அதை விட ரொம்ப மோசம், கிடைக்கவே கிடைக்காது. அதற்கு அவரை பத்தியே சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் நமக்கு ரொம்ப லேசாக்கிட்டான், ஈஸியா தான் எல்லாத்தையும் அல்லாஹ்தாலா ஆக்கினான். ஆனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சவாலாக இருக்கிறது. தாடி வச்சிருந்தா தாடியை கொஞ்சம் அப்படியே குறைச்சிக்கலாமே, தாடியை கொஞ்சம் அப்படி மைல்டா வச்சுக்கலாமே அப்படின்னு ஒரு பெண் வீட்டு தரப்பிலிருந்து கேட்கக்கூடிய ஒரு பதில். ஜுப்பா போட்டிருந்தா இப்பயே ஜுப்பா போடணுமா, இப்பயே கைலி போடணுமா, அப்புறம் பார்த்துக்கலாமே, பேண்ட் ஷர்ட் போடலாமே, இதெல்லாம் திருமணத்துல பார்க்கிறது. ஆனால் ஒரு ஆண் குர்ஆனை ஓதக்கூடியவனாக இருக்கிறானா, ஒரு ஆண் தொழக்கூடியவனாக இருக்கிறானா என்பதை நாம் இன்னைக்கு என்ன செய்யறது, திருமணத்துல பார்க்கிறது கிடையாது. இப்போ முதல்ல நம்ம வந்து தீனை முற்படுத்தி அந்த திருமணத்தை முடிக்கும் போது அல்லாஹ்தாலா அதுல கண்டிப்பாக பரக்கத் வைத்திருப்பான். ஒரு ஆண் தொழக்கூடியவனாக இருக்கிறான், ஒரு பெண் தொழக்கூடியவளாக இருக்கிறாள், குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய திருமண பந்தம் அமைந்தது என்று சொன்னால் அந்த வாழ்க்கை எல்லா நேரங்களிலும் சிறப்பாக இருக்கும். நீங்க பெரும்பாலான இடங்கள்ல பாருங்க, இது மாதிரியான யார்கிட்ட தீன் இருக்குதோ, மார்க்கம் இருக்குதோ, இஸ்லாம் முழுமையான முறையில் இருக்குதோ, அங்க தலாக்குகள் குறைவாகத்தான் இருக்கும், குலாக்கள் குறைவாக இருக்கும். வீட்டுல சகித்து கொண்டு போவார்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால நம்ம அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் தூக்கி வச்சிருவோம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தை இந்த தலாக் என்ற வார்த்தை, இதெல்லாம் முன்னாடி கூட சொல்ல கூட மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வெளிப்படையா பேசுறோம். இன்னைக்கு மீடியாக்கள் இதை பேசப்படுவதால் இந்த வார்த்தையை கூட நம்முடைய இஸ்லாமிய இன்னைக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு காலத்துல வீட்டுல இந்த வார்த்தையை கூட சொல்ல மாட்டார்கள், 3 வார்த்தை என்பதாக சொல்லுவார்கள். தலாக் என்ற வார்த்தையை 3 வார்த்தை என்பதாக சொல்லுவாங்க. அப்படி சொன்னா கூட அவசரம் நடந்துடும், வீட்டுல சொன்னா கூட வீட்டுல ஏதாவது தப்பு நடந்துரும் என்ற காரணத்திற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டார்கள். ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இன்னைக்கு கல்யாணம் முடிக்கிறானா, இன்னைக்கு திருமணம் முடிக்கிறான்னு சொன்னா நாளைக்கு தலாக்குக்கு வந்து நிற்கிறான், 1 மாதம் கழித்து தலாக்குக்கு நிற்கிறான். எனக்கு இந்த பெண்ணோட வாழ பிடிக்கல, 1 மாசத்துல அந்த பெண்ணிட்ட என்ன இவர் வந்து பார்த்திருப்பாரு, அந்த பெண்ணுடைய குணங்களை இவர் எப்படி வந்து புரிஞ்சிருப்பாரு? கண்டிப்பாக இதெல்லாம் வந்து புரிஞ்சிருக்கவே முடியாது. வாழ்க்கை என்பது மிக தூரமான ஒன்று. அது பயணிக்கத்தான் இருவருக்கும் மத்தியில உள்ள அந்த ஒற்றுமை ஏற்படும், இருவருடைய உள்ளத்தையும் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்தாலா திருமணத்தை குறித்து திருமறையிலே பேசும்போது உங்களுக்கு திருமணத்தை நாம் ஏன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய மன நிம்மதிக்காக வேண்டி, உங்களுடைய மன அமைதிக்காக வேண்டி, சுக்கூனுக்காக வேண்டி என்று அல்லாஹ்தாலா திருமலை பேசுகிறார். மன நிம்மதி அந்த திருமணத்தில் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த மணப்பெண்ணும் அந்த மணமகனும் தீனை உடையவர்களாக இருக்க வேண்டும், மார்க்கத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் ரசூலையும் முழுமையான முறையில் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் அந்த வாழ்க்கை, அந்த இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் எப்படியோ ஒன்று என்று இருந்தார்கள் என்று சொன்னால் கடைசியில் இது மாதிரியான டைவர்ஸ்கள் தான் நிறைய ஏற்படும்.
ஆனால் நம்ம ஒரு நபருக்காக வேண்டி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 1000 குடும்பங்கள் இன்றைக்கு தலாக்குகளுக்காக வந்து நிற்கிறது, துலாக்களுக்காக வேண்டி வந்து நிற்கிறது. நம்முடைய சமுதாயத்துல நம்ம பார்க்கிறோம், நம்முடைய மஹல்லாக்களை நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லா இடங்கள்லையும் பார்க்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய தலாக்குகள் துலாக்கள் கேள்விப்படுகிறோம். இப்பதானங்க திருமணம் முடிஞ்சது, அதுக்குள்ள நீ தலாக்கு வந்து நிற்கிறாங்களே, இப்பதான திருமணம் முடிஞ்சது அதுக்குள்ள நீ குலால வந்து நிற்கிறாங்களே என்றெல்லாம் நாம் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன சொன்னால் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. அதுதான் முதல் காரணம். அதனாலதான் திருமணத்துல வந்து நீங்க குத்துபால ஓதக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை தான் ஓத சொல்லி இருக்கிறாங்க. நிக்கா குத்துபால தக்வாவை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். தக்வாவை குறித்து நீங்கள் அந்த திருமண குத்துபாக்களில் அமைத்துக் கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கை என்பது தக்வா என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும், இறையச்சம் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும். ஏன்னா இது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தம். திருமணம் என்பது நாம நமக்கு மத்தியில் பேசி உருவாக்கி கொண்டாலும் கூட திருமணம் என்பது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை எந்த நேரத்திலும் நம்ம உடைக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை சரி செஞ்சு வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டுமே தவிர, வழியை தேட வேண்டுமே தவிர, அதை முடித்துக் கொண்டு செல்வதற்கு எந்த நேரத்திலும் நம்ம வந்து எந்த விதமான முடிவையும் நாம் ஏற்படுத்திவிடக் கூடாது. அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தம். அதனால திருமணத்தினுடைய அந்த குத்துபாக்கல்ல தக்குவாவை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், இறையச்சத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் இறையச்சம் வேண்டும் என்ற அர்த்தம் சொல்லப்படக்கூடிய அந்த ஆயத்துகள் குத்துபாக்களிலே ஓதப்படுகிறது. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் திருமணம் முடிக்காத வரைக்கும் பாதி மனிதர்கள் தான். திருமணம் முடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முழு மனிதர்களாக மாறுவதற்குரிய ஒரு தயாரிப்பில் இருக்கிறீர்கள். அதனால் திருமணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த திருமண பந்தத்தில் எந்த நேரத்திலும் எந்த விதமான முடிவும் ஏற்பட்டு விடாது. அற்ப காரணங்களுக்காக வேண்டி, சொற்ப காரணங்களுக்காக வேண்டி, சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டிதான் இன்றைக்கு நிறைய குலாக்கள் ஏற்படுகிறது. நீங்க ரொம்ப ஆழமா யோசிச்சு உள்ள போய் அந்த பிரச்சனையுடைய ஆணி வேறு என்ன என்பதாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே இருக்காதுங்க. சாதாரணமா உங்களுக்கு மத்தியில ஆரம்பிச்ச சண்டை சின்னதா தான் இருக்கும். நீ இதை ஏன் செய்யல, நீ ஏன் இதை செஞ்சிருக்கணுமே என்று அந்த ஆரம்பித்த அந்த சின்ன சண்டை தான் அது பெருசாகி பெருசாகி ஊதி பெருசாகி அது ரொம்ப பெருசாக்கி கடைசியில போயிட்டு என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னா அந்த தலாக்குல போய் விட்டுறாங்க, குலால போய் விட்டுறாங்க. சின்ன பிரச்சனை தான், அவங்களுக்கு மத்தியில பேசி அதை அவங்க சரி செஞ்சுக்கிட்டாலே அது சரியாயிடும். ஆனால் ஈகோ, நீ பேசுவதா நான் பேசுவதா, திருமணத்துல மட்டும் என்றைக்குமே கணவன் மனைவிக்கு மத்தியில இந்த ஈகோ மட்டும் இருந்தது என்று சொன்னால் அந்த வாழ்க்கை இனிக்காது, கசக்கத்தான் செய்யும். விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனைவிகளிடத்திலேயும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதாக நாம் வாழ்க்கை வரலாறை குறித்து படிக்கிறோம். எல்லா மனைவிமார்களையும் ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள். சஹாபாக்களும் இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார்கள். 2 பேருக்கு மத்தியில ஈகோ இருந்தது என்று சொன்னால் நீ சொல்வதை நான் கேட்பதா அல்லது நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும் என்பதாக கணவன் மனைவி இருவரும் ஒரு அடியில நின்றாங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கை கண்டிப்பாக இனிக்காது, கசந்து போய்விடும், சீக்கிரத்துல கசந்து போய்விடும். அதனாலதான் திருமணத்துல வந்து ரொம்ப விட்டு கொடுத்து வாழ வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த விட்டு கொடுத்து வாழக்கூடிய தன்மை உருவாக வேண்டும் என்பதாக நம்முடைய நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் பல தடவை சொல்வதுண்டு. கிட்டத்தட்ட 40 வருட திருமண வாழ்க்கை. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, எங்களுடைய 40 வருட திருமண வாழ்க்கையில எங்களுக்கு மத்தியில எந்த நேரத்திலும் எந்த விதமான பிரச்சனையும் வந்ததே கிடையாது. 40 வருட வாழ்க்கை எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது. அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கேட்கப்படுகிறது, எப்படி இதை நீங்கள் சாத்தியப்படுத்தினீர்கள் என்பதாக கேட்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு மத்தியில பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வராது, சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் கூட நாங்க விட்டு கொடுத்து போய்விடுவோம். என்னுடைய மனைவி கோபமாக இருக்கும்போது நான் தாழ்ந்து விடுவேன், நான் கோபமாக இருக்கும்போது என்னுடைய மனைவி தாழ்ந்து விடுவார். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு மத்தியிலே அதை சாத்தியப்படுத்தும் போது, அதை சரி செய்யும் போது அது பெரிய பூதாகரணமாக ஆகவே ஆகாது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, விட்டு கொடுத்து வாழுங்கள், யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதாக நீங்கள் குழாயடி சண்டை போட ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்காது என்பதை அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. இதைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். நீ பெருசா நான் பெருசா என்பதாக அந்த ஈகோ தான் இன்றைக்கு தலாக் குலா வரைக்கும் போய் நிற்கிறது. மிகப்பெரிய ஒரு காரணம் குடும்பத்துல.
கணவன் மனைவிக்கு மத்தியில் எந்த நேரத்திலும் இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்து வாழ வேண்டும். குழந்தையை பார்க்கறது கிடையாதுங்க. கணவன் மனைவி வாழ்ந்து அவர்கள் ஒரு வயோதிகத்தை அடைந்து விடுகிறார்கள். ஆனா அவங்களுடைய பிள்ளைகள் என்ன தவறு செய்தது? அவருடைய பிள்ளைகள் என்ன பாவம் செய்தது? அத்தா ஒரு பக்கமா போறாரு, அம்மா ஒரு பக்கமா போறாரு. இந்த பிள்ளைகள் எங்க தெரியுமா வளருது? நானா வீட்டிலையும், நானி வீட்டிலையும், தாத்தா வீட்லையும், பாட்டி வீட்லையும் வளருது. சரியான அரவணைப்பு இல்லாமல் இந்த பிள்ளைகள் வளர்கிறது. அப்ப இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும்? இவர்கள் வேறு வேறு துணையை தேடி சென்று அடைந்து விடுகிறார்கள், சென்று விடுகிறார்கள். ஆனா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறிதான். தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் வளர்க்கப்படக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக மோசமானதுதான், மிக மோசமானது. அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் வேங்கிதான் அவர்கள் வளர வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் வேங்க வேண்டும். ஒரு சின்ன பொருளை வாங்கணும்னு கூட அதை வாங்க முடியாது. அத்தாட்ட கேட்கிற உரிமை, அம்மாட்ட கேட்கிற உரிமை வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. நாடிகள் என்று சொன்னா அவங்க ரொம்ப காலம் பார்த்துருவாங்களா? தாத்தா பாட்டிக்கு ரொம்ப காலம் பார்த்துருவாங்களா? அவங்க இருக்கிற வரைக்கும் பார்ப்பாங்க. போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் யாருடைய வீட்டில் வளருவாங்க? அவருடைய திருமண வாழ்க்கை என்ன, அவருடைய படிப்பு வாழ்க்கை என்ன, அவருடைய எதிர்காலம் என்ன, எல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க் தான், கேள்விக்குரிய வந்து நின்றுவிடும். அதனால்தான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பேசி சரி செய்து கொள்ளுங்கள். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் அடிப்படை. உங்களுக்கு மத்தியிலே பேசி சென்று விடுங்கள். மூன்றாவது நபர் உள்ளே நுழையும் போதுதான் நிறைய பிரச்சனை இன்னைக்கு சமுதாயத்தில் ஏற்படுது. ரெண்டு பேருமே அதை சரி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கை, அந்த இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். மூன்றாவது நபர் அங்கே உள்ளே நுழையும் போதுதான் இன்றைக்கு நிறைய தொடர்புகள், தவறான தொடர்புகள் ஏற்பட்டு விடுகிறது. பஞ்சாயத்து செய்யற பேர்ல பல பேர் வந்து பல மனைவிகளை அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். நம்ம பார்க்கிறோம். தலாக் குலா இன்றைக்கு நிறைய ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதற்கு மத்தியில குளிர்காயக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார். அதனால நீங்க ரெண்டு பேருமே அதை சரி செஞ்சுக்கங்க என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறார். குர்ஆன் அல்லாஹ்வுல ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு தருகிறார். பெண்ணுக்கு சொல்லப்பட்டாலும் கூட இது ஆணுக்கும் பொருந்தும் என்பதை நீங்கள் பொருத்தி பார்த்து இந்த ஆயத்தினுடைய இந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியிலே, கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறார், வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன, உங்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்று சொன்னால் ஃபஇதுஹுன்ன, முதல்ல அந்த பெண்ணுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க உபதேசம் செய்யுங்க. இதே ஆணுக்கும் பொருந்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனைவி சரியான முறையில் இல்லை என்று சொன்னால், சரியான முறையில் நடக்கவில்லை என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு முதல்ல வந்து நீங்க செய்யறது என்னன்னு சொன்னா உபதேசம் செய்யுங்க. இப்படி இருக்கக்கூடாது, மார்க்கம் இப்படி சொல்லல, நீங்க இப்படி தவறான முறையில் இருக்கக்கூடாது, கணவனுக்கு கட்டுப்படாம இருக்கக்கூடாது, தவறான தொடர்புகள் இருக்கக்கூடாது, முதல்ல உபதேசம் செய்யுங்கள் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. முதல் படி இதுதான். நம்ம ஆளுங்கெல்லாம் இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, பிடிக்கலையா டக்குன்னு அடுத்த நிமிஷத்துக்கு என்ன செஞ்சாங்க, தலாக் போயிடாங்க. இன்னைக்கு போன்ல தலாக் சொல்றாங்க, மெயில்ல தலாக் அனுப்பி வைக்கிறாங்க. அமெரிக்கால இருந்துட்டு இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தலாக் சொல்லிட்டு இருக்கிறாரு. சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு பிடிக்காத, அல்லாஹ்வுடைய அரிசியே நடுங்க செய்யக்கூடிய ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் இருக்குன்னு சொன்னா அது தலாக் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய அரிசியை நடுங்க செய்யும். அது மாதிரியான அல்லாஹ்வுக்கு கோபத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமாக அது புழங்கப்படுகிறது. இப்போ முதல்ல உங்களுக்கு மத்தியில நீங்க பேசி அதை சரி செய்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதற்கும் அவங்க வந்து சரிப்பட்டு வரலன்னு சொன்னா வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜிஇ, இரண்டாவது கட்டம் என்னவென்று சொன்னால் படுக்கையிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, தூரமாக்கி வையுங்கள். படுக்காம இருங்க, பக்கத்துல படுக்காம இருங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசாம இருங்க என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அதுலயும் அவங்க சரி செய்யவில்லை என்று சொன்னால் லேசான முறையில் அடியுங்கள். வதுரிபூஹுன்ன, அவர்கள் திருந்துவதற்காக வேண்டி, அவர்கள் சரி செய்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி லேசான முறையில் அடியுங்கள் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. அது கூட எங்கன்னு சொன்னா வீட்டுல தான் இருக்கணும். தெருக்கல்ல நம்ம பார்க்கிறோம், நிறைய சண்டைகள் நடைபெறுகிறது. நிறைய சண்டைகள் தெருக்கல்ல வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அசிங்கமாக மனைவியை திட்டுகிறார். வலா துகப்பி என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உங்களுடைய மனைவிமார்களை அருவருக்கத்தக்க வார்த்தைகளை கொண்டு நீங்கள் திட்டாதீர்கள், அவருடைய முகத்திலே நீங்கள் அடிக்காதீர்கள், வீட்டிலே தவிர வேறு எங்கேயும் அவர்களை நீங்கள் இழிவுபடுத்தாதீர்கள். இழிவுபடுத்த வீட்டில் இழிவுபடுத்த சொல்லல, வீட்டுல நீங்க லேசான முறையில் அடியுங்க. வீட்டிலே தவிர அவர்களுக்கு வேறு எந்த இடத்துல நீங்க எந்த விதமான நோவினையும் கொடுத்து விடாதீர்கள். இதெல்லாம் நம்முடைய மார்க்கு நமக்கு அழகான ஒரு கற்பித்தலை சொல்லி தருகிறது. லேசான முறையில அடியுங்க. இதெல்லாம் தாண்டி நாலாவதா நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது, அலைஹின்ன சபீலா, இந்த மூணு செஞ்சு அந்த பெண்மணி உங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து விட்டால் நீங்க அதற்கு பிறகு அந்த பெண்மணி நோவினைப்படுத்தாதீர்கள். பழச பேசுவாங்க பாத்தீங்களா, எல்லாம் சரியாகி ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க, பின்னாடி நீ முன்னாடி அப்படிதானே இருந்த,
நீ அப்படிதானா இருந்த, உன் குணம் போகுமா, உன் அப்படியே தான் இருக்கும் என்பதாக பின்னால் சொல்லி காட்டாதீர்கள் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இது 4வது கட்டம். இதற்கு பிறகும் அவர்களுக்கு மத்தியில ஒரு சரியான புரிந்துணர்வு ஏற்படவில்லை என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியில அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறை என்னவென்று சொன்னால் வைன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா ஃபபஅஸு ஹகமன் மின் அஹ்லிஹி வ ஹகமன் மின் அஹ்லிஹா. இப்படித்தான் பஞ்சாயத்து செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இந்த மாதிரி தலாக் குலா வந்தா நீங்க எப்படி பஞ்சாயத்து செய்யணும்னு சொன்னா அல்லாஹ் சொல்கிறான், பெண் வீட்டு தரப்பிலிருந்து ஒரு நீதமான மனிதர், ஆண் வீட்டு தரப்பிலிருந்து ஒரு நீதமான மனிதர், 2 பேருமே என்ன செய்யணும்னு சொன்னா நீதமான மனிதர்களாக இருக்கணும். 2 பேருமே எப்படி இருக்கணும்னு சொன்னா ஈரிதா இஸ்லாஹை யுஃபிகில்லாஹு பைனகுமா. அந்த 2 பேரும் பேச போறாங்க பாருங்க, அந்த 2 பேருமே சேர்த்து வைக்கக்கூடிய எண்ணத்துல போகணும். போய் பிரிச்சு வச்சுட்டு வந்துருவோம் சொல்லி அனுப்பி விடுவாங்க வீட்டுல. நீ போய் எந்த நேரத்திலையும் ஒத்துக்காத, எவ்வளவு பேசினாலும் என்ன செஞ்சிரு, ஒத்துக்காத, வேணவே வேணாம்னு சொல்லிட்டு வந்துருங்க அப்படி 2 தரப்புலையும் சொல்லி அனுப்பி விடுவாங்க. அப்படி அனுப்பக்கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் 2 பேருக்குமே நலவை நாட வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் தவிர இவர்களை பிரித்து வைக்க வேண்டும் என்ற எந்த எண்ணம் எந்த நேரத்திலையும் இருக்கக்கூடாது. அதில் அல்லாஹ் தஆலா எந்த நேரத்திலையும் பரக்கத்தை வைக்க மாட்டாங்க என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அப்ப இந்த பஞ்சாயத்து செய்யக்கூடியவங்க 2 பேருக்கு மத்தியில் என்ன செய்யணும்னு சொன்னா பேசி வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும் தான், வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்தான், எல்லாத்தையும் தாண்டி தான் வாழ்க்கையில நம்ம முன்னேற வேண்டும், வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும் என்று நபிமார்களுடைய வாழ்க்கையை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை, நமக்கு முன்னால் வாழ்வாங்கு வாழ்ந்த நம்முடைய பெரியோர்களுடைய வாழ்க்கையை, நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு சொல்லி திருமணம் என்பது இப்படி சில நேரங்களில் சில கஷ்டங்கள், சில சிரமங்கள், சில நஷ்டங்கள், சில துன்பங்கள், சில துயரங்கள் வாழ்வில் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் இதையும் தாண்டி நீங்கள் திருமண பந்தத்தில் இருக்க வேண்டும் என்பதாக அவருக்கு உபதேசம் செய்து அவர்களை சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர பிரித்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இது எல்லாம் வீட்டுல நடக்கக்கூடிய விஷயம், இதெல்லாம் வீட்டார்கள் செய்ய வேண்டிய விஷயம். இதையும் தாண்டி முடியலன்னு சொன்னதான் கடைசியில் எங்க வரணும்னு சொன்னா பஞ்சாயத்து, பள்ளிவாசலுக்கு. பள்ளிவாசல்ல எந்த இடத்துல நிக்கா நடந்ததோ அந்த பள்ளிவாசலை வச்சு அதை சரி செய்து கொண்டு அதையும் சேர்த்து வைக்கக்கூடிய வகையில தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் தாண்டி முடியாது என்ற உச்சகட்ட ஒரு நிலைக்கு போகும்போதுதான் தலாக்கையும் குலாவையும் பயன்படுத்த வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. கடைசி கட்டம் அதெல்லாம் கிட்டத்தட்ட பல படித்தரங்களை தாண்டி தான் அந்த கடைசி கட்டத்துக்கு போக முடியுமே தவிர, ஆனா இன்னைக்கு ஆரம்ப நேரத்திலேயே எடுத்த எடுப்பிலேயே இன்றைக்கு தலாக் என்ற வார்த்தை, குலா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இன்னைக்கு தலாக்கை விட ஒரு காலத்துல பெண்கள் பயந்து கொண்டிருந்தார்கள், எங்கடா இவன் தலாக் விட்டுற போறான்னு சொல்லிட்டு பயந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே நிலைமை தலைகீழா மாறி இருக்குது. ஆண்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்னைக்கு குலா விட்டுருவாளோ பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய குலாக்கள் தான் இன்றைக்கு பள்ளிவாசல் தோறும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆணை எனக்கு பிடிக்கவில்லை, இந்த ஆணோடு என்னால் வாழ முடியாது, பல காரணங்கள் இருக்கிறது, நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு பல தொடர்புகள், தொலை தொடர்புகள், தொலைபேசி தொடர்புகள், பலவிதமான குடும்பத்தினுடைய தலையீடுகள், இதெல்லாம் முன் வச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பெண்கள் சர்வசாதாரணமாக குலாவை கேட்டு இன்றைக்கு பள்ளிவாசல்கள் மட்டுமல்ல கோர்ட்டுகளிலேயும் இன்றைக்கு அதிகமாக நிற்கிறார்கள் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இந்த தலாக் குலா என்ற வார்த்தை. இதை ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலையும் இந்த நிலைக்கு நம்ம வந்துடவே கூடாது. பொதுவாக ஒருத்தர் நிக்கா முடிக்கிறான்னு சொன்னா அடுத்து தலாக் விடணும், அடுத்து குலா விடணும் என்ற அந்த நியத்திலேயே திருமணம் முடிக்கலாம். யாருமே அந்த நியத்துல முடிக்கிறது கிடையாது. நம்ம நல்லா வாழணும், நம்ம குழந்தையை பெற்றுக்கணும், நல்லா வாழ்வாங்க வாழணும், நிறைய படிக்க வைக்கணும் பிள்ளைங்களை, நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், நிறைவான பறக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில தான் எல்லாருமே திருமணம் முடிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் சில மனக்கசப்புகள் ஏற்படும் போது அந்த மனக்கசப்புகளை அப்பொழுதே சரி செய்யாமல் அதை விட்டுவிடும் போதுதான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அவ்வப்போது அந்தந்த பிரச்சனைகளை நம்ம சரி செஞ்சுட்டோம்னு சொன்னா கரெக்டா நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக போகும். ஆனா அதை புத்த விட்டு வளர விட்டு கடைசியில 2 வீட்டாரும் என்ன செய்யறதுன்னு சொன்னா பெரும்பாலும் நம்ம பள்ளிவாசல்கள்ல பார்க்கக்கூடிய அந்த தலாக் குலாவுக்கு பெரும்பாலும் காரணம் என்னன்னு சொன்னா இந்த கணவன் மனைவியை தாண்டி 2 வீட்டு பெரியோர்களும் பெற்றோர்களும் தான். நீ அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா, உனக்கு நல்ல கணவன் கிடைக்கும், இன்னும் நல்ல நிறைய கிடைக்கும், நீ அவனை விட்டுட்டு வந்துருன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் தான் சொல்லுகிறார்கள். ஒரு பெண்மணி ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டு கணவன் அனுப்பி வச்சுட்டான்னு சொன்னா வீட்டுல வைக்க கூடாது. நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, உன்னை திருமணம் முடிச்சு அனுப்பி விட்டாச்சு, நீ கணவன் வீட்டுல தான் இருக்கணும், உனக்கு அந்த கணவன் வீடு தான் நிரந்தர வீடு, என்னுடைய வீடு நிரந்தர வீடு அல்ல என்பதை மீண்டும் அந்த பெண்ணுக்கு சொல்லி அந்த பெண்ணை என்ன செய்யணும்னு சொன்னா கணவனுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். ஆனா அப்படி செய்யறது கிடையாது. பெரும்பாலான தாய்மார்கள், பெரும்பாலான பெற்றோர்கள் செய்வது கிடையாது. நம்ம பாத்துக்கலாம், உனக்கு கிடைக்காதா மாப்பிள்ள, இவன் என்ன சம்பாதிக்கிறான், இவன் சம்பாத்தியம் உனக்கு போதுமா,
அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு எல்லா விதமான ஒரு ஆறுதலும் கொடுக்கும்போது, அட பரவாயில்லடா, நமக்கு யாரோ நமக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பின்னாடி இருக்கிறாங்க, பேக் போனா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தோட என்ன செய்யறான்னு சொன்னா அம்மாவுடைய வீட்டிலேயே இருந்துடுறான். இதே ஆணுக்கும் இதே நிலைதான். ஆணுடைய வீட்டிலேயே இதைத்தான் சொல்லி தராங்க. இதை விட அழகான பெண்ணை உனக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன், இதை விட சிறப்பான இடத்துல உனக்கு திருமணம் முடித்து தருகிறேன் என்பதாக பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு வீட்டுல குடும்பத்தில் இருப்பதற்கு காரணம் கணவன் மனைவியை தாண்டி அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான். அவர்கள் இதை சரி செய்ய வேண்டும் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. பெரியவர்கள் தான் இவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்கசப்புகளை சரி செய்ய வேண்டும் என்பதாக சொல்கிறது. சில நேரங்கள்ல இல்ல பல நேரங்கள்ல அந்த பெரியவர்களே இந்த தம்பதியர் பிரிவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். திருமணம் என்பது நமக்கு சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஏற்படுத்திய ஒப்பந்தம் என்பதாக சொல்லப்படுகிறது. திருமணத்தினுடைய மீதி பாதையிலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. திருமண வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா நேரத்திலையும் கற்புத்தன்மையோடு அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய வாழ்க்கையோடு உங்களை வாழச் செய்யும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதை எந்த நேரத்திலே நம்ம முடிப்பதற்கு எந்த நேரத்திலும் நம்ம தயாராக கூடாது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களும் கடைபிடிப்போமா? எனக்கு பயமா இருக்குது. 29 வருஷம் கழிச்சு புலா விடுறாங்க, தலாக் விடுறாங்கன்னு சொல்றாங்க. பார்க்க ரொம்ப பயமா இருக்குது. 30 வருஷம் என்னடா வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க, 29 வருஷம் என்னடா வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இவ்வளவு வருஷம் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன என்ன ஒரு அர்த்தத்தோடு வாழ்ந்தார்கள் புரியவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய மன வாழ்க்கை மிக சிறப்பான வாழ்க்கையாக ஆக்கி வைப்பானாக. திருமணம் முடித்தவருடைய வாழ்க்கையை கணவன் மனைவிக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான ஒற்றுமையும் தருவானாக. திருமணம் முடிக்க போகக்கூடிய மணமகன் மணமகளுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் நிறைவான ரிஸ்கையும் அவர்கள் நீண்ட காலத்தோடு அவர்கள் கடைசி முடிவு வரைக்கும் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக என்று துஆ செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.